ஹாய் மக்கா, நம்ம இன்னைக்கு சிப்பி வீடியோ தான் மக்கா பார்க்க போகிறோம். எங்களுக்கு குளத்தில் இன்னைக்கு ரொம்ப நிறைய சிப்பி கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிப்பி வச்சு நாங்கள் இன்னைக்கு சிப்பி விரட்டு பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க மக்கா, நமக்கு எவ்வளோ பெரிய சிப்பி கிடச்சிருக்குன்னு. 2 பாறை, ஒரு பை, அதுக்கப்புறம் இன்னொரு பாறை அங்கே இருக்குது. இவ்வளோ சிப்பி நம்ம கிடச்சிரு மக்கா. இதை சிப்பி அவிச்சதுக்கு நாங்கள் விரவ அடிக்க மக்கா. எல்லாம் பெரிய பெரிய விரவாக இருக்குது. என்ன நடக்கு இது எடுத்து அழகாக வந்துருக்கு. இதையும் நல்ல அழகாக அலசி எடுக்கணும். இந்த வேஸ்ட்டு, இந்த களியெல்லாம் இருக்குது, களிமண் இதெல்லாத்தையும் அழகி அழகாக எடுக்கணும். பாருங்க மக்கா, என்ன அழகா வந்துருக்குன்னு. எப்படி வந்து வரணும். பாரு மக்கா, ஒரு பானை சிப்பி எடுத்தாதான் ஒரு கை இறைச்சி கிடைக்கும். ரொம்ப கஷ்டம் மக்களே. யாரும் குளத்தை சிக்கிட்டுனாருங்க.
அடிக்கடி வா வா வா. இந்த வண்டியில வலிக்கலாம். பயங்கர வெட்டுக்காரன் போல இருக்கு. செமையா இருக்கு மக்கா. இதெல்லாம் கிளியரா இப்போ? டேங்க் வரல. ஆமா முதல்ல உள்ளியை போடுறோம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போடுறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போடுறோம், வெங்காயமும் மிளகாயும் நல்லா வேக கட்டி கால் மட்டத்துக்கு நல்லா உள்ளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. கருவேப்பிலை போடுறோம். அண்ணன் சொல்றாரு வேப்பிலை போடலான்னு. யாரும் தயவு செஞ்சு போட்டு பார்த்துடாதீங்க, பயங்கர கயப்பா இருக்கும். உள்ளியை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஒரு நார்மல் லெவலுக்கு நல்லா சமைத்து நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. இனி அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இனி ரெண்டையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்சிங் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கிழங்கு கொதிச்சு தொடங்கிடுச்சு. நம்ம அதனால உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமு பாருங்க, தக்காளி உள்ளியெல்லாம் நல்லா வச்சுக்கி நல்ல பருவத்து வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் கூட வச்சுட்டு மசாலா ஐட்டங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே நல்லா தெரியுது, எல்லாமே நல்லா வசங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எல்லாம் கடையிலேருந்து நம்ம வாங்கி ஆட் பண்ணி இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல கரண்ட் எதுவுமே இல்லாதனால நமக்கு எதுவுமே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதனால எல்லாமே ரெடிமேடாக கடையிலேருந்தே வாங்கிட்டோம். மட்டன் மசாலா நம்ம சிப்பி எவ்வளோ இருக்குன்னு தேவைக்கு போட்டுருவோம். அதுக்கு நாங்கள் ஒரு பாக்கெட் போட போகிறோம். எங்களுக்கு 3 கிலோ சிப்பி இருக்குது. மட்டன் மசாலா போட்ட உடனே அதோட வாசனையே மாறிடுச்சு. பெப்பர் பொடி ஒரு பாக்கெட் நேரி, அது 100 கிராம். காரம் வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுவோம்.
தேவையான அளவு போட்டாச்சு. கிரேவிக்கு வந்து மசாலா நல்ல நிலைமையில நல்ல அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து கிண்டி எடுப்போம். இப்போவும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இனி மசாலாவோட டேஸ்ட்டை மட்டும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு மசாலாவோட டேஸ்ட்டை பார்த்துட்டு அடுத்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக அதை கண்டிப்பாக. இன்னொன்று என்னன்னா, நம்ம இப்போ மட்டன் மசாலா போட்டதுக்கு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இப்போ இது வந்து 6 மணிக்கூரா இருந்து எடுத்த சிப்பி மக்கா 3 கிலோ இருக்குது. நாங்கள் 6 மணிக்கூரா மெனக்கட்டு இருந்து எடுத்த சிப்பி. இதை இப்போ ஆட் பண்ணுவோம். அதில் போடலாம். நேற்று சமையலுக்கு நல்லா அழகாக சிப்பி எல்லாம் வச்சு எல்லாருமே நல்லா வச்சுருக்கோம். பக்கத்தில் யாராவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாருமே பக்கத்தில் எங்கள் லொக்கேஷன் கிட்ட யாருக்குமே தெரியாது. யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இங்கே இருக்க எல்லா